1:10 சார்லஸ் வாசி. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நாம நம்ம அழைப்பை தெரிஞ்சுக்கணும்னா இடறி விட மாட்டோம். இல்லையா? இந்த அழைப்பை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், ஒரு மீட்டிங்கில் அது மாதிரி தாகமாக போய் உட்காந்து இந்த நம்ம ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா கண்டிப்பாக நம்ம போயிடணும்னு சொல்லி தாகமாக இருக்கும்போது தான் பாஸ்டர் தாமஸ் ராஜ் பேசும்போது அழைப்பை குறித்து பேசினேன். சரி அழைச்சாரு, ஆனால் நான் அதுக்கு தகுதியானவனா போக முடியுமானா முடியல. ஆனால் தகுதியில்லாத நம்மையும் தகுதிப்படுத்துகிற தேவன் நாளை நம்ம இங்கே நிற்க பலன் கொடுத்தபடியா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சின்ன ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே தேவரீர், இந்த வார்த்தைகள் அன்றுவரே வெளியே போல புடமிட்டதாய் வரும்படியாய் செபிக்கிறேன். நான் அல்ல, நீரே என்னை மறைத்து வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேகருக்கு புரிதமில்லாய் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினால இது பேசும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இல்லையா? சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. பேதுரு சொல்றாரு. இவருடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாக இருந்தாரா இல்லையான்னு நாம் ஆராய தேவையில்லை. ஆனால் தேவன் அவரை அழைத்தவர். அதனால தான் சொல்றாரு, என் நாடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை கேட்டார். 3வது முறை கேட்கும்போது தான் அவன் அழுதுட்டான் பேதுரு. ஆண்டவரே, உண்மையாக நான் நல்ல, அதனால தான் அவர் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணார். படிப்பு இல்லாத ஒரு பேதுரு. நான் இன்னைக்கு படிச்சவங்க தான் நல்லா பேசுவாங்கன்னா கிடையாது, படிப்பே தெரியாததான் நல்லா பேசுவாங்க. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட பேதுருவை தான் வல்லமையாக கொண்டு ஃபஸ்ட்டு பேசும்போதே 3000 பேர், செகண்ட் மீட்டிங்கில் 5000 பேர். இப்போ நாம் இந்த நாளில் இந்த செய்தி எதுக்குன்னு சொன்னால், நம்ம இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நம்ம நினச்சிருப்போம் இப்படி ஜனங்கன்னு, இதே மாதிரி தான் தொடப்பட போகிறாங்க. அல்லையா? அடுத்து 1 தெசலோனிக்கர் 4:7 ஒருத்தர் 1 கொரிந்தியர் 1:2 எதுக்கு அழைச்சிக்கிறாரு? அசுத்தம்னா தேவையில்லாத காரியங்களை செய்யறதுக்கு நம்ம அழைக்கல. நம்ம பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணதான் அந்த அழைப்புனா நம்ம ஊழியத்திற்கு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஒருவனும் இந்த உலகத்தில் அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. கடுகளும் விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம அதுக்குள்ளே கடந்து போவோம். யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இல்லையா? எப்படி பரிசுத்தமாக்குறாரு? அவர் வசனத்தினால தான் பரிசுத்தமாக்குறாரு. 2வது, அந்த வசனத்தை கேட்கறதுனால தான் நம்ம பரிசுத்தமாக்குறோம். ஏன்னு சொன்னால், அதிகமாக நான் செய்தியை கேட்பேன், அதிகமாக வசனத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக கண்கள் எல்லாம் செய்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது நான் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது வசனங்கள் எனக்குள்ளே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது கிருபை. ஆனால் நிறைய பேர் வசனம் சொல்லாத ஜெபம் பண்ணாங்க. நான் பாஸ்டர் எங்கள் பாஸ் பண்ணார், அது ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டாதான். அது நீ ஏன் பண்ணுகிற ஜெபம் இல்லையா? அப்போ அந்த அழைப்புக்கு அந்த இதுக்கு அவனுக்கு தகுதி இல்லாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத ஊழியக்காரன் சொல்கிற, நான் சொல்லலை. அப்போ வசனம் மூலியமா நான் பேசும்போது தான் கர்த்தர் நம்ம அழைப்பை உறுதிப்படுத்துறாரு. அந்த வசனம் இல்லாத உனக்குள்ள நீ பேசும்போது சுயம் உன்னில் வெளிப்படுகிறது. இல்லையா? ஆமென். இங்கே சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னாரு உன் அழைப்பு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அசுத்தமாக இருக்கக்கூடாது, பிரசுத்தமாகணும்னு சொல்லி. பேதுரு எப்படின்னு சொன்னால், அவர் அழைக்கும் போது மீன் பிடிக்கிறவன் தான் இருந்தார். இவர் சொல்றாரு வாங்கினோடனே வந்துட்டார் பேதுரு. அதான் அழைப்பு. நம்மளுக்கு வாங்கின எது கூட எப்படின்னா, எங்கள் மாமனார் சொன்னார், நீ பவுல்னு பேர் வச்சுக்கப்பா, ஞானசன் இருந்தார். நான் மறு வார்த்தையை பேசல, எடுத்துட்டேன். 5 வருஷம் எப்படி இருந்தேன்னா, சாதாரணமாக அந்த சர்ச்சு எரிச்சிட்டாங்க. இப்போ
காசில் உட்காந்துருப்பேன். என் காரியம் தான் செய்தேனே தவிர யாரும் வந்து வாப்பா சர்ச்சுக்கு கூப்பிடல. ஒரு கரெக்டாக 95 வந்து ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு போப்பா. அப்போ ரொம்ப கஷ்டம் எனக்கு, வேலையில் இதெல்லாம் இருக்கும்போது போனேன். அப்போ தான் அங்கே ஓலை போட்டு சார் வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பாரு எப்போ நாத்திகமாக வரும்னு பார்ப்பேன் நான். அதான் உள்ளேருந்து அதான் என் உள்ள எப்படி இருக்குதுன்னு பிதாவை தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே நிற்கிறத ஆளை தகுதிப்படுத்திக்கிறேன். இல்லையா? நான் போவேன், எப்போ நாத்திகம்னா போய் உட்காந்துக்குது. ஆனால் பாவத்தை விட்டு வரலன்னு சொல்லி கடைசியாக சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் நாளைக்கு இந்த தப்புலாம் செய்ய வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு என்னை கேட்டார் பாஸ்டர் நீங்கள் ஞானசன் எடுத்துட்டேப்பான்னு. நான் எடுத்துட்டேன். பரமானந்த ஐயா தான் கொடுத்தாரு, பழைய வயசானவர், எங்கள் ரிட்டையில் தான். ஆனால் பாஸ் சொன்னார், இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் பெற்று ஒய்கேபிஎன்டி மீட்டிங்லாம் போகிறோம். நான் அப்போ நான் என்ன பண்ணேன், கூட பாண்டியன் மார்க் பாண்டியன் என்ன பண்ண போனோம். அப்போது நான் சொல்லிடுறேனே, இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு வந்து ஒருத்தர் மூலியமாக தான் ஊர்ல அதை விட முடியல, எப்படியும் விட்டு பார்த்த முடியல. நான் சொல்லிட்டேன், இனியிலேருந்து பிடிக்க மாட்டோமா, இதான் கடைசின்னு சொல்லி நான் குடிச்சு ரெடிஸில் போட்டு நேரம் வந்தேன், குளித்தேன். காலையில் 10 மணிக்கு போய் முட்டி போட்டோம், அபிஷேகம் பெற்றேன். இன்னும் வரலாம், அது கிட்ட வரல, 25 years old. இல்லையா? ஆனால் பாருங்கள், இதை விட்டுட்டு மறு வருஷம் எக்ஸ்போர்ட்டில் போய் நிற்கிறேன். என்னை கூப்பிட்டார் வந்துட்டு, வா நம்ம போகலாம். எங்கே போகிறது, சாரை கடைக்கு தான் இட்டு போகிறார். நான் என்ன பண்ணேன், சரி இவர் கூட தான் போகலாம், இவர் என்ன போனாருப்பாங்கன்னா வாங்கி போய் ஒரு பீர் என்னாரு, யோ நீ இப்படியா, நான் இதை சாப்பிட்றேன்னு சொல்லி நான் இதை சாப்பிட்டு அது கூட போனேன். மேலே போய் நின்றுட்டு கம்முன்னு வந்தேன். அதுக்காக இது வரலாம் என் கூட வந்து யாரும் இது மாதிரிலாம் செய்து கிடையாது, நீ மட்டும் எப்படி. அப்போ தான் சொன்னேன், நான் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் இன்னைய வரல அதே மாதிரி கனவுல கூட அது மாதிரி சீன் வந்தால் மூசி பண்ணேன். அல்ல இல்லையா? என்ன தெரியல, அந்த சிகரெட்டு நம்ம கையில் வருது. பிசாசு எவ்வளோ சோதிச்சான், சோதனையே சாதனையாக மாற்றி தான் இன்னைக்கு நிற்கிறோம். அல்ல இல்லையா? அதனால தான் நம்ம ஊழியத்தில் நிலைத்திருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்ல இல்லையா? ரெண்டாவது 1 John 1:7 இது பரிசுத்தம். முதலாவது இந்த 3 வருஷம் பரிசுத்தம். ரெண்டாவது நம்மளை சமாதானத்தில் அழைத்திருக்கிறார். 1 John 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அவர் ஒளியிலே நடக்கிறாரு, அவர் வெளிச்சத்தில் நடக்கிறாரு. அவர் வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தில் நடந்தா நாம் எப்படி இருப்போம், ஐக்கியமா இருப்போம், நாம பிரகாசமா இருப்போம். அதனால தான் சொல்றாரு தாவீது, உன் முகம் என் முகத்துல பட்டு பிரகாசிக்க ஆண்டவரேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவருடைய முகம் பாஸ்ட் ஜெபம் பண்ணும்போது தாவீதே ஜெபம் பண்ணுவார். அவர் எப்படின்னா அந்த பிரசன்னம் கேட்கும் போது நமக்கு என்ன பண்ணோம், நம்ம தாமே நம்ம சோதித்தான்னு சொன்னார் பாருங்க. கேட்கறது மாற்றம் இல்லை, அதன்படி நடக்கவும் நம்மளே தகுதிப்படுத்திக்கணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், அந்த இருதயம் வந்து எப்படி சொன்னால் இருதய பலகையில் எழுதணும்னு சொல்லுவேன். அந்த வசனங்கள்லாம் இருதய பலகை எழுதுனா தான் நீ விசுவாசிக்க முடியும், பேச முடியுமே தவிர எது பைபிள் எடுத்து பார்த்துட்டு வீட்டில் போய் தூக்கி போட்டு போனால் உனக்குள்ள அந்த ஜீவன் இருக்காது, அதனுடைய பலன் இருக்காது, வந்தது வெஸ்ட்டு வீண் இருக்குது. நான் மீட்டிங் போனேன்னா ரொம்ப ஜாகிரதையாக என்ன பேசுகிறாங்க, எந்த வருஷம் பேசுகிறாங்க, எப்போ பேசுகிறாங்க, அதெல்லாம் மெமரி இல்லையா? அது காட் பிளஸ்ன்னு சொல்லலாம், காட் கிரேஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் பாஸ்டடி சொல்கிறாரு, கேட்கும் போது ரொம்ப சத்தியத்தை ஜாகிரதையாக கேட்கணும். ஒளி வேகம்னு பாருங்கள், அந்த ஒளி ஆண்டவருடைய ஒளியில் நம்ம நடந்தோம்னா நாம் பிரகாசிக்கிற விளக்காக மாறுவோம். இல்லையா? அன்றைக்கு நம்ம அதே மாதிரி தான் கிறிஸ்துவ பிறவையில் நம்மளை பிரகாசிக்கிற ஒளியில் நம்ம கொஞ்சம் பிறகு தான் இருக்கிறோம், அன்றைக்கி நம்ம பிரகாசிப்போம். இல்லையா? ஏன்னா அந்த பிளஸிங் அதை எதுக்கு வந்தோம், ஏன் இங்கே ஜெபம் பண்ணுறோம், ஏன் பேசுகிறோம். ஆனால் இந்த முறை தான் ரொம்ப அருமையாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மற்றபடிலாம் வரும்போது இருந்தது, இந்த முறை ஆண்டவர் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிறார். இல்லையா? ஏன்னா வீடியோ கவரேஜ்லாம் இருக்கும்போது எங்கேயோ வீடியோ எடுப்பான், நம்மளே வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது எனக்குள்ளே இருக்கிற பெரிய ஆனால் சொல்கிறாரு, நீ பிரகாசில தான் தண்ணிகளை கடக்கும் போது உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோட கூட இருப்பேன். அப்போ தான் நினச்சேன், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் தண்ணீர்களை கடந்து போவேன் என்பது. இல்லையா? புறஜாதி மக்கள் இல்லை, வெளியே நம்ம கொண்டு போய் ஆண்டவர் எல்லாமே உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது சமாதானம். ஊழியத்தில் வந்து பிறகு நம்ம சமாதானம்னா ஊழியம் செய்ய முடியாது. 1 Corinthians 7:15 1 Corinthians 7:15 ஆயிரம் அவிசுவாசி பிரிந்து
விஷயத்தில் ம். சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகலாம். விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் நம்ம ஐக்கியத்தை விட்டு போனா போகட்டும்னு சொல்றாரு. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் தான் உள்ள வருவான், தவிர விசுவாசம் இல்லாதவன் வெளியே தான் இருப்பானது இந்த வசனம் சொல்லுது. கீழே பாருங்க, இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நம்ம அடிமையிலிருந்து மீட்டு கொண்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நாம எப்படின்னா சுதந்திரவாளிகள். ஆமேன். நம்ம ராஜாக்கள் ஆசிரியர்கள் நம்மை மாற்றி இருக்கிறார். சமாதானம் இருக்கும்படி தான் தேவன் நம்ம எடுத்துக்கிறாராம். அப்போ எல்லா ஊழியக்காரங்களும் என்ன கொடுக்குறாரு ஆண்டவர்? சமாதானம். அதான் சொன்னார், கடைசியாக சொன்னாரு முடிக்கும் போது, யான் சமாதானம் தான் வச்சு போகிற உங்க சமாதானம் இதை நீங்க எடுத்துங்க. இல்லையா? நம்ம சமாதானம் கிடையாது, அவருடைய சமாதானம் உலகத்துல வைத்தாரு. யாரெல்லாம் சமாதானம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். அதான் சமாதானம். முதலாவது அழைத்தவங்க உறுதிப்படுத்தினா சமாதானம். நான் எப்பவுமே இப்படி பேசி எதனா சொன்னா ஒரே மாதிரி நான் போயினே இருப்பேன். அதனை சொல்ல பாஸ்ட்டு நான் கமிட் ஆகிடுவேன். அது நிறைய பேருக்கு முடியாது. நான் சொல்லுவேன், நான் ஏன்னா சொல்லிட்டோம்னா ஒரு மாதம் பேச மாட்டாங்க, நம்மளை பார்த்து திரும்பிப்பாங்க. எனக்கு அப்படிப்பட்ட பழக்கெல்லாம் கிடையாது. நானாக 2 நாள் கம்மியாக இருப்பேன், 3 நாள் ஜாலியாக போய் பேசிடுவேன். அப்புறம் அம்மா வந்துடும். அப்புறம் நான் யோசிப்பேன், சரி நம்ம ஏன் அப்படி ஆகிறோன்னு கேட்கும்போது கூட, என்ன சொல்ல பேசுகிறாரு அவருன்னு. எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்யும்போது ஒரு பெரிய அதிகாரி, அவங்க அப்பா மிலிட்ரி ஆஃபீஸரு, இவன் பெரிய அதிகாரி. நாங்கள் நைட்டில் வேலை செய்வேன். நீ எப்படி சிரிச்சினேங்கிறேன்னு கேட்டான், எப்படி சிரிக்கிறேன்னு கேட்டான். இப்போ சம்பளமே 600 ரூபாய் தான். அல்லேலூயா. 93ல் நான் வாடகை தரணும், சாப்பிட்ணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நான் சொன்னேன், சிரிப்பு என்கிட்ட தான் இருக்குது, நீ என்னை சிரிக்க வைக்கல, நான் தான் சிரிக்கிறேன், நீ வேலை செய்யணுன்னு. அவர் என்ன பண்ணார், ஒரு முறை தண்ணி வச்சுட்டு அந்த சட்டையை போய் ட்ரிம்மரில் போட்டு கீசிட்டான். அப்போ தான் சொன்னேன், என் பிள்ளைகிட்ட சொன்னேன், எருமையா கிட்ட, நீ அவன் சட்டை கேட்குறான், பார்த்துன்னுக்கிறேன்னு. சட்டை தைக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாங்க, கீசிட்டான். அவன் சட்டை பிடிக்கூடாது. இது நான் சொல்கிறேன், அந்த இதில் சட்டை அப்படி கேட்கக்கூடாது. கொஞ்சம் போனார், வான்னு கூப்பிட்டு அவன் இங்கிலீஷில் பேசி திட்டி விட்டான். அவர் ஆங்கிலேயன் அவர் திட்டி விட்டு சாரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். உனக்கு வேலையே கிடையாது போயிட்டான். அவர் நீ அங்கே நாங்கள் உள்ளே இருக்கிறோம், நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மனுஷன் நம்ம கூட அவர் தான் எனக்கு சொல்லியே கொடுத்தாரு, வேலையெல்லாம் இப்படி பண்ணிக்க, நீ இப்படி நான் எக்ஸ்போர்ட்டில் பிரகாசிக்க மாட்டேன். ஒன்றுமே தெரியாத போனேன். என்ன கடைசியில் என்னை எங்கேயும் ஆண்டவர் நிறுத்திட்டார். ஆமாம், எந்த சட்டையை பார்த்தாலும் எனக்கு என்ன பண்ண ஒழுங்காக தைச்சிக்கலான்னு தான் பார்ப்பேன். சட்டையை திருப்பி பார்ப்பேன், உள்ளெல்லாம் பார்த்துருவேன். நான் அங்கே விற்கிறவங்கள என்ன பண்ணுவேன், சார் நீங்கள் வேலை செய்றீங்களா சார் கேட்பான். என்ன இப்போ நான் ஓவர்லாக போல 1500 போட்டு வச்சுக்கிறேன் நான். அவன் பயந்து. அதனால தான் நான் என்னென்னா, நம்ம எந்த வேலை இப்போ இது பேசுகிறேன்னு சொன்னால் நமக்கு தெரியணும் முதலாவது. அல்லேலூயா. பைபிளே தெரிய தான் நம்ம சுவிசை சொல்ல முடியும். இதுதான் வர பாயிண்ட்டுக்கு நம்ம அழைச்சிக்கிறாரு. கரெக்டாக எல்லாம் அழைச்சி உட்காந்துக்கிறோம். நம்ம எங்கன்னா போய் சொல்லும் போது நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அழைச்சவர் உண்மையுள்ளவர் தான். ஆனால் ஒன்றுமே தெரியாத போய் நம்ம எங்கன்னா மாட்டிக்கொண்டோம்னா பைபிளை குறித்து உடனே பேச தெரியணும். இது ஒரு சாட்சி. நாங்கள் ஆந்திரா போயிருந்தோம். அப்போ எல்லாம் போய் ஒரு வீட்டில் நிற்கிறாங்க, உள்ளே போக மாட்டோம். என்னப்பான்னு கேட்டேன். அதில் எதிர் வீட்டில் தான் பாஸ்ட் இருக்கிறாரு. அவரும் போகலாம், அவரும் போகல, சொத்துப்பேன். நீ ஊழல் செய்கிற போய் சொல்ல மாட்டேன், இவங்கள சுவிசேஷன் அங்கே இதெல்லாம் கட்டிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணேன், என்ன சொல்ல நினச்சின்னு உள்ளே போனேன். அந்த அம்மா நல்லா பட்டையாக போட்டு நல்லா பூமை போட்டு வச்சுதாங்க. எங்கே வரீங்கன்னு கேட்டேன். நான் மின்ட்டு தானே, நான் வேசரை பண்ணியிருந்தேன். எப்படி அவங்க மின்ட்டுனாங்க, நான் வேசரை பண்ணி சொன்னவொன்னே, அப்போ நெருங்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் மின்ட்டு வேசப்படி எவ்வளோ நெருங்குது. அப்போ தான் சொன்னேன், நீ வச்சுருக்குதுலாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன பண்ணுற, வெள்ளிக்கிழமையில் நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு 2 நாள் மீட்டிங்காங்க. குளிச்சுட்டு தலையெல்லாம் சாய்ச்சிட்டு ஏசு தானே போனால் நீ கூப்பிட்டு வருவார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த ஏசை 53 வச்சு நான் பேசிட்டு வெளியே வந்துட்டேன். கூட நான் போயிருந்தேம்மா அந்த லேடிக்கு. அப்போ பயம் ஒரு மனசுக்குள்ளே தான் ஊழியம் செய்ய முடியாது. நீ ஆயிஷவர் தான், நாங்களாம் ஊழியத்துக்கு போய்ட்டு தான் சொல்கிறேன். முதல்ல அதே மாதிரி 97 நான் ஊழியத்துக்கு போகும்போது அதே மாதிரி ஐயப்பா மாலை போடுவாங்க. நான் தர்க்கம் பண்ணும்போது பாஸ்டர் பயப்படுறாரு. முதல்ல பாருங்கள், நம்மளை ஆயிஷவர் என்ன பண்ணாரு, அவர் பாஸ்டர் பயப்படுறாரு. நான் சொன்னேன், கவர்னர் பாஸ்டர் நான் சொல்லிட்டு வரேன், நீ மாலை போடுறது உண்மை தான், எல்லாம் உண்மை தான், எங்களையா பேச விட மாட்டேறேன்னு. நாளைக்கு பொங்கல் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க நீங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், நீ மலைக்கு போயிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதே இடத்துல ஊழியம் பண்ணிட்டு வந்தோம். ஒன்றும் இல்லை. ஒரு 2 வருஷம் கழிச்சு நாங்கள் ஊத்துக்கொட்டி போகும்போது பாஸ்டர் என்னை சேர்த்து கட்டி பிடிச்சினார். என்னன்னா,
அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. என்னை கேட்டார் ஆனந்த மாஸ்டர், ஆமாம் நீ ஊழியம் செய்து எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க? நான் சொன்னேன் ஒரு 400 பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ ஒன்றுமே பேசல அவர். இது கேட்கறதுக்கு எந்த மனுஷனும் ரைட்ஸே கிடையாது. அது ஆண்டவர் தான் கேட்கணும். அல்லேலூயா. நான் பேசல, எனக்குள்ளே இருக்கிறது தான் பேசுகிறாரு தவிர நான் பட்டு பேசுகிறாரு. இது என் முகம் சுயெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். நீ இவர் அவரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒன்று தப்பு ரைட்டோ அது ஆண்டவர் தெரியணும். ஏன்னு சொன்னால் பைபிள்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் அந்த ஒளி அந்த முகத்தில் போட்டு பிரகாசிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், எழுப்பி பிரகாசி சொல்லுவோம். அதை தான் ஏசு யாரும் சொல்லாது, எழுப்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. அல்லேலூயா. மத்திய 5:9 படிங்க. ஒருத்தர் எபிரேயர் 12:14. 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள். அவர் யாருன்னு? நம்மளாம் யாரு? அல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஏதாவது எழுமா அந்த விசுவாசத்தோடு நம்ம கடந்து போனால் கிறிஸ்மஸ் விழா நல்லா நடக்கும். 2வது படிங்க பஸ். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இப்போ நம்ம நாடுன்னு சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். 2வது வாஞ்சி இருக்கணும். ஆண்டுகிட்ட இங்கே வர்றதுக்கு 1:30 மணிக்கு எழுந்தேன் நான். அப்போ தான் எழுதி வைக்கிறேன் நான். எழுதி வச்சுட்டு மணி 2 இப்போ ஏந்து போனால் திட்ட போகிறாங்க, சொல்லிட்டு போகிறான்னு பார்த்துனேன். 3 மணிக்கெலாம் எழுந்துக்கிறேன் நான். திட்டக்காட்டில் 3 ஆச்சு. வந்து எல்லாம் ப்ரெஸ்லாம் பண்ணேன். அப்படியே பார்த்துனேன் மணி 4 வெளியே வந்துட்டேன். அப்படியே பூஜை போகிற பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். அப்படியே போயிடுவா இவர் சொல்லிக்கிட்டு பேசி அப்படியே பூஜை போகிறாரு. இல்லை திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறேன். சரி அது பாலசிங்கிட்ட கேட்கலாம். அப்போ தான் பாலசி நான் வந்துட்டே இருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உள்ளவன். அல்லேலூயா. 2வது பாடுகளை அனுபவிக்க அழைச்சிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் சொன்னார் பரிசுத்தம் உணர்னாரு. 2வது சமாதானம், பாட அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்தில் இல்லை, குடும்பத்தில் எல்லாத்தையும் அந்த வாய்ஸ் இருக்காங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:21-20. 1 பேதுரு 2:21-20. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாடுபட்டாரு. வாயில் என்ன பண்ணல, எதுவுமே சொல்லல, அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த டிவியில் பார்க்கும்போது நம்ம படிக்கிறோம், அவன் கூடுவான். அவர் மோஸ்ட் பாஸ் சொல்லுவார், இன்னும் என் வேலை வரலன்னு. அப்போ தான் பேசுகிறார் அவர், என் வேலை இன்னும் வரல. வந்தப்போ தான் அவராக போய் அந்த சிலுவையில் வந்து சாப்பிட்டு அதை பார்க்கும்போது தான் நமக்கு கண்ணீராக வரும். ஆண்டவர் பாருங்கள், அந்த என்ன நேரம், குறிப்பிட்ட நேரம் கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்து மறிச்சார். இல்லையா? நாம் கூட அந்த எந்த நேரத்தில் கரெக்டாக 30 வயசில் நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கினேன். 30 வருஷம் ஆயிடுச்சு. இல்லையா? அந்த 30 என்பது என்ன தெரியுமா? 1 30 100 1 போயிடுச்சு, 30 போயிடுச்சு, இப்போ 60. என் வயசு 60 ஜனவரி 1. அந்த 30 ஆண்டுகள் எப்படி போச்சுனோம்னா, நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட்டிருப்பேன். இவங்க எப்படி நம்ம ஆளாக போகிறோம். 2வது 7 வருஷம் வயசு மனைவி உடம்பு இல்லாத போது அப்பவும் சப்பரானே. இந்த பசங்க கல்யாணம் பண்ணும்போது எப்படின்னா மற்றவங்களாம் பார்க்குறேன் இல்லையா, இதுக்காக அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர். இல்லையா? அதெல்லாம் அழைத்தவர் உண்மையிலவர், சகலத்தையும் நன்மைக்கு அதை மாற்றி முடிக்கிறவர் கர்த்தர். இல்லையா? ஆமென். இந்த ஊழியத்தை கூட பாருங்கள், எப்படி செய்வோம் எப்படி பண்ணுவோன்னு முக்கியம் இல்லை, அவர் செய்தே முடிப்பார். வாட்ஸ்அப்கிட்ட சொன்னேன் நான். என்னை கேட்டார், மீட்டிங் போட்டேப்பா, ஏன் வாட்ஸ்அப்பில் அனுப்பலன்னு. இல்லை நான் 6:30 மணியில் 7 மணியில் யாரும் இருக்க மாட்டாங்க, 6:30 மணிக்கு முடிச்சிருப்பாங்க. வரவர் ரெஸ்ட்டாக. ஏன்னா 1 hour பத்தாது இல்லை, பாஸ்ட் 6 hour பாட்டு பாடி நம்மளாம் 5 மணி ஜெபம் பண்ண மாட்டாங்க. பாட்டு பாடி ஜெபம் பண்ணதுனால 60 ரெஸ்ட்டாக போட்டு சரியாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 6 நாங்கள் 7:30 மணி தான் வீட்டுக்கு போகிறோம். இல்லையா? ஏன்னா இங்கே உட்காந்து பேசிட்டு போகிறோம். வேலைக்கு போனால் நான் கிளம்பி போவேன். வேலைக்கு போகணும்னு சொன்னால் 8 மணிக்கெலாம் எல்லாம் கிளம்பணுமே. ஆனால் கத்தர் பாருங்கள், 2 வருஷமாக இந்த மாதம் முழுவதும் வேலையே போகிறது கிடையாது.
ஏன் சொன்னால் ஜபம் வரணும்னு சொல்லி கேட்டார் சாலி, என்னப்பா நீ வேலைக்கே போத இதுக்கு மட்டும் வந்துனுக்குற, வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டேன், நீ அமைதியாரு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன். அல்ல இல்லையா? என்ன சொல்கிறேன்னா, வேலை இருக்கிறதுனால தான் எனக்கு சந்தோஷம் கிடையாது, இங்கே வரதுனால எனக்கு சமாதானம் கிடைக்குது. அது புரிஞ்சுக்கணும். ஆமே. ஜெபிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நீ நினைக்கிற 10,000 ரூபாய் போச்சுன்னு, 10,000 இல்லை 10 லட்சம் கொடுத்தா கூட எனக்கு அது மாதிரி திருமணத்தில் வந்து அது மாதிரி ஒரு அலையன்ஸ் கிடைக்காது. நான் அலையன்ஸ் பார்க்குறேன் இல்லையா நம்ம, அதனால் கிடைக்காது. அவங்க வந்தாங்க, ஒரே மாதத்தில் பேசி முடித்தாங்க, மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த்து. அதில் நம்ம சார்லஸ் தான் கிடையாது. எப்படி சொன்னால் கூப்பிட்டு யாரும் கிடையாது, நான் கல்யாணம் பண்ண கூப்பிட்டேன் வர மாட்டேன்னா. சரி பாலசிங்க கூப்பிட்றேன், அவர் எங்கேயும் வெளியே கிடையாது. அப்போ சார்லஸை கூப்பிட்டா சரி நீ ஜெபம் பண்ணுங்க. நான் எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், இருந்தாலும் நம்ம பெருசு பண்ண கூப்பிட்டோன்னா அவர் பேசி பண்ணார். அல்ல இல்லையா? இது வந்து என்னுடைய மேன்மையாக மற்றவங்களாம் இல்லை. ஆண்டவர் பாருங்க, எதை மூலியமாக செய்யணுமோ அதை செய்து முடிச்சுட்டார். மாடி வீடை பார்த்து அவங்க வரல, என்னை பார்த்து வரல, பணங்களை பார்த்து வரல. ரெண்டாவது எங்கள் புள்ளிகளை வந்து கத்தர் நேர்த்தியாக வளர்த்தாரு. ரெண்டாவது அந்த கிரேஸ் எல்லாமே அந்த மகளுக்கு கொடுத்ததுனால இந்த மகன் எனக்கு ஓணுன்னு சொன்னாங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை, நம்ம சிந்திக்கிறது தான் சொல்லிடுறேன் நான். நம்ம சிரிச்சோம்னா எது எப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு ரூட்டில் போயிடாது சிரிக்கிறது. ஆனால் ஒரு திருமணம் தெரியாதா பாருங்கள், எங்கள் மாமனாருடைய 2 பசங்க திருமணமே நடக்கலை. நான் மாப்பிள்ளைக்குள்ள இப்படி இருக்கிறேன், அந்த பொண்ணு காசு சாத்திரி உள்ளே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் எனக்குள்ள சொல்கிறாரு நடக்காது. 1 மாதம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு காலில் வந்து பட்ட படிக்க ஆயிடுச்சு. இதுவும் எழுதிக்கல. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் மழைச்சவர் முன்னாடினா வரங்கள் கிரியேட் செய்யணும். அல்ல இல்லையா? உனக்குள்ளே என்ன வரணும் யாருன்னா தெரியுமா? உங்களுக்குள்ளே என்னென்ன வரன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படின்னா எனக்குள்ளே சுகமாக்கம் வர என் கையில் கரத்தில் கொடுத்துக்கிறாரு. ஆனால் நான் போய் அதை வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணும்போது தான் அந்த ஒரு கட்டி 5,000 ரூபாய் என்கிட்ட கிடையாது. நான் அப்போ தான் ரசிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது. அவசியம் மாதிரி மீட்டிங் நடக்கும்போது நானும் வந்துருக்கிறேன் எக்ஸ்போர்ட்டில். நான் போய் பைபிளெல்லாம் ஒன்றும் இல்லை, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு சரி நல்லா ஆகிடுமான்னு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் மீட்டிங் வாங்கன்னு சொன்னேன். அப்படி தான் சொல்லுவேன் நான், மீட்டிங் வாங்க பாஸ்ட் ஜெபம் பண்ண வரேன். அப்போ ஒரு பாஸ்ட் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ அவிசுவாசமாக சொல்கிறேன்னாரு. என்ன பாஸ்ட் என்ன எல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன், என்ன அவங்க வாங்க சொல்கிற, சுகம் குத்துருவாரு அவர், நீ ஜெபம் பண்ணும்போது சுகம் குத்துருவாரு, நீ ஏன் சர்ச்சைக்கு கூப்பிடுறாரு. சரி அப்போ எனக்கு தெரியல இது. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்குது. ஏன்னா வந்து நம்ம சரியா இன்னும் சத்தியம் உள்ளே போலையே. அப்போ தான் ஒரு 6 வருஷம் கழிச்சு நான் சைக்கிளில் போகும்போது டேடின்னு ஒரு குரல், யாரா இது? அப்படி தான் கூப்பிடுவாங்க நம்மளை. பார்த்தா அந்த பையன் இவ்வளோ ஒரு பையன், நீ ஜெபம் பண்ணிய கட்டி நல்லா அழிவு தான் அந்த பையன் காட்டினாங்க. அல்ல இல்லையா? அப்போ தான் நான் நினச்சேன், நமக்குள்ளே ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குழந்தையே கிடையாது எங்கள் பாஸ் மல்லிகா பாஸ். இப்போ அங்கே தான் ஊழியம் பண்ண போகிறோம். 12:30 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணணுவார். என்ன பாஸ்டர் தூக்கத்தில் ஏப்பிட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன்னு கேட்டால், இப்போ தான் சரியான வேலை, இப்போ தான் அதிகாலை வேலை ஜெபம் பண்ணணும். நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ இவருக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நாங்கள் ஊழியத்துக்கு வந்துக்கிறோம், இவருக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுங்கன்னா குழந்தை கொடுத்தாரு. அங்கே ஒரு முள், இந்த பொண்ணுக்கு இந்த காது மடங்கிட்டு இருக்கணும். நான் போய் பார்த்தேன், என்னடா இது எல்லாம் நாங்கள் தான் நேற்று அந்த பொண்ணை இப்போ பார்த்தேன். இப்போ போய் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எல்லாம் வளர்ந்து 1:30 மணி ஜெபத்தில் அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடி ஜெபம். நானும் அப்படியே உட்காந்து அவெல்லாம் முட்டி போடுவோம். எல்லாம் அவர் சொல்லுவார், யாரும் வந்து தலையில் உட்காரக்கூடாது, முட்டி போடும். நான் சொல்லுவேன், இது முட்டி வலிப்பா, நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேம்மான்னு. சரி உட்காருன்ட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து படுத்துட்டேன். ஏன்னா அவர் கண்டிஷனானவர், எவனா வந்து முட்டி போடணுன்னு வேறு அவர். சரி அப்போ முட்டி போடணும், இப்போ முடியாது பாஸ்டர், நான் நிறைய நடக்கிறேன், வலி எனக்கு, நீ முட்டி போட்டு போனால் போட்டு அவரால் முடியல. ஆனால் அவர் எத்தனை வருஷம் பண்ணால் 20 வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிறாரு. அந்த 1:30 மணி ஜெபத்தை விடாதுக்கிறாரு. அதான் சர்ச்சு கட்டார், எப்படி வீட்டு கட்டார், எல்லாம் கட்டார். அந்த ஆறை பார்க்குறேன், வழியே கிடையாது, உலகத்து பார்க்கினாரு. மேலே பார்த்தேன், சரி இன்னும் டைம் வரேன் நான் சொன்னேன். அதெல்லாம் கன்னியாகுமரியில் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், இது மாதிரி கண்டிப்பாக நம்ம ஊழியத்துக்கு போக வேண்டார். அல்ல இல்லையா? பாருங்கள், அவர் வந்து சொன்னார் 2 நாள் ஊழியம் போடலாம், இது மாதிரி 1 நாள் ஊழியெல்லாம் ஆனால் 2 நாள் ஊழியத்துக்கு போகலாம், நம்ம ஒரு கரெக்டாக அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். கர்த்தர் நிச்சயமாக ஊழியத்தை நம்மளுக்கு அபிவிருத்தி செய்வார். 2 பேதுரு 2:9 புண்ணியங்கள் அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளார். இல்லையா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக தீர்க்கவும், நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார்.
இல்லையா 2:9. அதேதான் கர்த்தர் தேவபக்தி உள்ளவரை கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரனை நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவரை அதுவா ஆமா ஆமா வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் 2:9 கரெக்டான் பாஸ்டர் வாசிங்க. 1 பேதுரு 2:9. ரைட்டு. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இல்லையா? நீங்களும் அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. உங்களை அந்த காலத்திலிருந்து உங்களுடைய ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இல்லையா? அவர் என்ன செய்தாரோ அதான் நம்ம சொல்ல போறோம். அவர் செய்யறதை சொல்ல போறது இல்லையா ஆண்டவருடைய, அதான் சுவிசேஷம். அவர் என்ன உலகத்துல வந்து செய்தாரோ அதான் நம்ம சொல்ல போறோம். சொல்ல மீண்டும் பாருங்க. ராஜரிகமான ஆசாரிய கூட்டமா நம்மளாம் யாருங்க? கிங் ஆஃப் கிங் சன்ஸ். நம்ம என்னன்னா அவர் ராஜா, நம்ம மகன் சன்னு, அப்படி யாரும் நினைக்கிறது கிடையாது. சொல்லுவாங்க நீங்க அப்படி நினச்சி நடக்கும்போது உன் நடையை காத்துக்கொள்னு சொன்னா ஒளிஞ்சு கிழிஞ்சு நம்ம போகிறது கிடையாது. அந்த நடையிலே வல்லம் அது இல்லையா? அவர் ராஜா இருந்தால் எப்படி நடப்பாரு, அவர் மகன் எப்படி நடப்பாரு, நம்ம அவர் ராஜா நம்ம சன், நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கோம், அதுதான் வெளிப்படுத்துகிறான் பேரு. ராஜ கூட்டமாய் ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம சொந்த ஜனம். கிறிஸ்துன்னு சொல்லி ஜாதின்னு சொல்றது ஒரு அந்த நம்ம புதிய ஏற்பாடில் தான் சொல்றாரு. கிறிஸ்துவன் சொல்லி சொந்த ஜாதி, அந்த ஜாதின்னு வரும்போது கிறிஸ்துவ நம்ம தான் சொல்லிக்கணும். நம்ம தான் ஆண் ஜாதி பேர் சொல்கிறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்து தசை தான் முதல்ல இருந்தது. இதுலேருந்து பிடிச்சி தான் கிறிஸ்தவ மதம். ஆனால் முஸ்லீம் தான் ஃபர்ஸ்ட். இல்லையா? தெரியுமா அவங்களுக்கு? அவன் தான் ஆகார் ஃபர்ஸ்ட், இஸ்மவேல். ரெண்டாவது தான் ஈசாக்கு சுதந்திரவாளி. அவன் சுதந்திரம் இழந்தவன். அதான் இவன் சொல்லுவா சாரால், இவன் வேலைக்காரங்க, இவன் வந்து என் புள்ளியை வந்து கிண்டல் பண்ணானே சொல்ல மொத்தம் அவன் கம்மனாயிடுவான். ஆபிரகாம் உடனே என்ன பண்ணுறான், எல்லாம் பைகெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆகரை திட்டி விட்டுருவான். பாருங்கள், இதான் நடக்குது இன்னைக்கு உலகத்தில். தெரியுமா உங்களுக்கு? சொந்த மனைவிட்டு தான் புருஷன் போவானே தவிர நீ எங்கே போனாலும் அது சொந்தம் ஆகாது, அது வெளியே தான் இருக்கும், அவுட்டில் தான் இருக்கும். அப்போ இஸ்மவேல் அவுட்டில் இருந்தான். ஆனால் கடவுள் பாருங்கள், அவனையும் ஒரு ஜாதி ஆக்கி ஒரு இடத்துல வச்சிட்டார். அப்போ இது கரெக்டாக நம்ம கேட்கறது இல்லை. இவ தான் பண்ணான், இவ தான் தப்பு பண்ணான். ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு தேசத்தையே கொடுத்துட்டாரு. கொடுத்து அவன் நீ நம்மளை ஃபைட் பண்ணுற ஒரு ஆள் அவன் தான். அதனால சொல்கிறாரு, எந்த கரத்தில் நான் செய்தேன்னா நம்மளுக்கு அது சொல்லும் போது அவரே சொல்லுவார், எந்த அழிச்சுன்னு சொல்லுவார். அதனால தான் ஜலத்தில் ஒரு அழிச்சார். மீன் சொல்லுவார், நான் இனிமேல் அழிக்க மாட்டேன்னாரு. இப்போ எப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி அழிப்போனா ஐக்கியம் தான் அழிப்பது. நம்ம இனிமேல் ஜலம் வராது சொல்கிறான். கடல் பிடிங்கி அழிஞ்சிருன்னு சொல்லி அதெல்லாம் சில தீவுகள் தான் அழியுமே தவிர கத்தர் அந்த வெளிப்படுத்துகிற கல்மழை உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கும்போது அது வரன்னு சொல்கிறாங்க. அது எப்போ ஆண்டவர் வருகையில் வந்து போன பிறகு தான். கடைசியாக ஒரு வருஷம் சொல்லிக்கலாம். கலாத்தியர் 5:13 விடுதலை. நமக்கு எல்லா ஆயுசுகிற உணவுகள் தான் ஆண்டவர் விடுதலை கொடுக்க உணவுகள் இருக்கிறார். கலாத்தியர் 5:13 அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியர்கள். அல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்யணுமா? அன்பினாலே. நான் இதில் வந்து நான் பெறுவேன் நீ பெறுவேன் இல்லாத கர்த்தர் நம்மளை எப்படி அழைச்சார்னா அன்பினால் அழைச்சிக்கிறார். ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தைகளை பேச என்னையும் தகுதிப்படுத்தின தேவனுக்கு நன்றி சொல்லி மீண்டுமாய் இந்த கடைசி ஜெபத்தை பாஸ்டர்கிட்ட கொடுத்து முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து கொடுத்திருக்கிறார். ஆக வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும்
அதிகமாக அவர் செய்திருக்கிறார். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோ. நமக்கு திட்டங்களை கொடுக்கிறவரும் அவர்தான், செயல்படுத்தி மகிழ்கிறவரும் அவர்தான், எல்லாமே அவரே நடத்துகிறவர். நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி நமக்கு போதித்து வழி நடத்தி ஆலோசனை சொல்லி மட்டும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரே, அதற்காக தேவனை நன்றியோடு சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நமக்கு இந்த ஜெபத்தின் நிமித்தம் நாளுக்கு நாள் கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது, அபிஷேகம் பெருகி கொண்டு இருக்கிறது, வரங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. உன்னை அறியாமல் ஒரு மறுரூபத்தின் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் ஜீவியத்தில் ஒரு மாறுபாடு உண்டாயிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம உணர்ந்து கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோ. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இந்த அதிகாலையில நம்ம அவரை ஒருமித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை மகிழ்ச்சியுமா இருக்கிறது என்று சொன்னதை போல இந்த அதிகாலையில ஒன்று கூடி நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், பிரயாசப்பட்டு வந்தோம். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தொடர்ந்து நமக்கு இரக்கம் பாராட்டணும், தயவு பாராட்டணும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். குறிப்பாக முக்கியமாக ஊழியத்தின் தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் அப்படியாவது செய்யும்படியாக கர்த்தரை பொறுத்து சோதரிப்போம். சோத்ரம் 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 ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் சகோதரர் சிநேகத்திலே உறுதியாய் நிற்க ஆண்டவரே உம்மை அண்டிக் கொண்டு வாழ, அசுத்தத்தை விட்டு விலக, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு நீர் ஏராளமான கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக அன்றைக்கு உம்முடைய வெளிச்சம் உதிக்கும்படியாக எங்கள் மேல் உங்கள் வெளிச்சத்தை உதித்து அதன் மூலமாக அநேகர் தொடப்பட கர்த்தர் உதவிச்செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவரே, நாளை நடக்கிறதான அந்த ஜெபங்களை கூட தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஐக்கியமும் இன்று வென்றும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமாவேனே.